இறைவனுடைய அருளில் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பொருள்களில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அருளுக்கு பதிலாக இறைவனுடைய மேலான வாழ்க்கைக்கு பதிலாக தற்காலிகமான அற்பமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் என்று நாம் மாற்றிக்கொண்டோம். உணவு நாம் சாப்பிடுகின்றோம். அந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக நமக்கு அருளாக பசி, அது பொருள் அல்ல. பசியை விலை கொடுத்து வாங்க முடியாது. உணவை நாம் விலை கொடுத்து வாங்குகின்றோம். பசி இல்லை, அருள் வேண்டும் என்று விரும்புங்கள். யாருக்குமே பசி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி பொருளுக்கு என்ன வேலை? மருத்துவர்களிடம் சென்று என்னுடைய சுகவீனத்தை நான் சரிப்படுத்திக் கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்கள். மருத்துவர்களால் உங்களுக்கு பசியை கொடுக்க முடியுமா என்று நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் என்ற ஆதாரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக இருக்கும் பொழுதும் கூட்டாக இருக்கும் பொழுதும் மிக கவனமாக நாம் அதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்காக உணவை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த உணவோ வகை வகையானவை. அந்த உணவு வகை வகையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ருசிப்பதற்கு நாக்கையும் ருசியையும் அமைத்தான். பசி, ருசி, இந்த இரண்டில் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஆதாரங்கள் இருக்கின்றன. இறைவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு பொருள்களாக இருந்து நாம் பணம் என்ற ஒன்றை அச்சடித்து வைத்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று எண்ணக்கூடிய அந்த மனப்பான்மையிலிருந்து விலகி உயர்வான தகுதிகளில் நாம் வாழ விரும்புகின்றோம். நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அந்த விருப்பத்தில் சத்தியமும் இருக்கின்றது. அதற்கு நிகரான உண்மை வேறு கிடையாது. பணமா பசியா என்று உங்களிடம் நீங்கள் கேளுங்கள். பசி வேண்டும் முதலில். அதற்கு எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று கேளுங்கள். பதில் இல்லை. பணம் என்பது ஒரு குப்பை தொட்டி என்பதை நாம் அறிய வேண்டும். பணம் என்பது ஒரு நரகல் என்பதை நாம் அறிய வேண்டும். பணம் என்பது கழுதை திங்கக்கூடிய ஒரு பேப்பர் என்பதை அறிய வேண்டும். பணம் என்பது துடைத்து போட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அறிய வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இது சத்தியம்தானே என்று உங்களுடைய உள்ளம் சொல்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இதில் ஊருலகத்தை பின்பற்றுவமையானால் நிச்சயமாக பணம் என்ற ஒன்றை மனதில் மிக மேன்மையானதாகவும் மிக அரிதானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் நீங்கள் காண்பீர்கள். சொந்தத்தில் உணரும் பொழுது முதன்மையாக உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் அறியும் பொழுது உங்களுடைய நிலைமை மாற்றப்படும். இறைவன் உங்களுக்காக ஒரு மனதை அமைத்தான். அந்த மனதில் சிந்தனையை அமைத்தான். அந்த சிந்தனையில் அருளா பொருளா என்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அருளை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். காரணம், அந்த அருளை பற்றி நான் தான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேனே தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அறிவிக்கின்றேன்? நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தீர்கள். இறைவன் அதற்கு நன்றியுடையவனாக இருக்கின்றான். எந்த குறையும் உங்களுக்கு வைக்கவில்லை. உங்களுடைய இருதயத்தில் எதனை நான் அமைக்கின்றேனோ அந்த சத்தியமானது வாழ்க்கையை உங்களுக்கு மீட்டுத்தரும். அந்த சத்தியத்தில் தான் நீங்கள் பிறந்தீர்கள். அந்த சத்தியத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இறைவனுக்கு எதுவும் முடியும் என்பதை முதலில் நம்புங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு இந்த விதத்தில் தான் இறைவன் நம்மை வாழ வைப்பான் என்று எண்ண வேண்டாம்.
இறைவனுடைய ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த ஆற்றல் அருள்மிக்கது. நீங்கள் ஒரு குழந்தையாக உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் உருவாகி வரும் பொழுது அங்கு காற்றோ தண்ணீரோ உணவோ உங்களுடைய தாய் உங்களுக்கு கொடுக்கவில்லை. யார் உங்களை சுமந்தார்களோ அவர்கள் உங்களுக்கு எதனையும் தரவில்லை. இறைவன் தன்னுடைய ஆற்றலிலிருந்து அந்த ஒரு உயிரை வளர்க்கின்றான். தாயுடைய இரத்தத்திலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவானது இரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு செல்கிறது. உங்களுடைய அறிவு அவ்விதமாக இல்லை. உங்களுடைய அறிவையே நீங்கள் பிரித்து பார்ப்பீர்களானால் தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. இந்த இரண்டும் கலக்குமானால் தாயும் இறந்து போகும், குழந்தையும் இறந்துவிடார். அப்படியானால் அந்த குழந்தைக்கு உயிரோட்டம் என்ற ஒன்று இறைவனால் அளிக்கப்படுகின்றது. அதற்கு உணவளிக்கப்படுவது இறைவனால். அது எந்த வகையான உணவு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். மருத்துவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட வேண்டும், கால்சியம் சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சரி, பிறந்தவொடனே அதை கொடுக்க வேண்டியதானே, ஏன் உணவு கொடுக்குறீங்க? இரும்பையும் கால்சியம் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு உணவு, எதுக்கு பால்? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் ஒரு ஒளியாக, ஞானமாக, சத்தியமாக, வாழ்க்கைக்கு மிக அழகான ஒரு ஒளி விளக்காக அமையக்கூடிய சிந்தனையின் பக்கம் திரும்பாத வரையில் உங்களுக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய மன்னிப்பை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய ருசியையும் பசியையும் பணம் என்ற ஒன்றுக்கு வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். என்ன வீணாக்கி கொண்டிருக்கின்றேன்? நன்றி உணர்வு இல்லாமல். சிந்தித்து பார்த்து தெளிவான ஞானங்களை கொண்டு இறைவனுக்கு நன்றியோடு நான் வாழ வேண்டிய அந்த சூழ்நிலையிலிருந்தும் விலகி மன்னிப்பை என்னுடைய மன இச்சைகளுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நாளையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த என்னுடைய கரங்கள் முற்படுத்தி இருக்கக்கூடிய வீணுக்காகவும், விளையாட்டுக்காகவும், கேலிக்காகவும், பெருமைக்காகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு காட்டுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் நீங்கள் வெறுத்து உங்களுடைய இறைவனுக்கு நன்றியோடும் பயபக்தியோடும் வாழ்வீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுடைய இருதயங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை ஆற்றலை நீங்கள் வீணாக்கவில்லை என்பதை அவன் நன்றியோடு ஏற்றுக்கொள்கின்றான். இறைவன் நமக்கு நன்றியோடு இருக்கின்றான். நாம் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றோமா என்பதையெல்லாம் அதற்கு பிறகு அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் மீது இறைவன் கருணையும் மன்னிப்பையும் தன்னுடைய அருளையும் கொண்டிருக்கின்றான். நேசத்திற்குரியவர்களாக மனித படைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். இறைவனுடைய அருளில் வாழ்வதற்காக நாம் பசியை விரும்ப வேண்டும். பசி வேண்டும் என்று விரும்புங்கள். ஆனால் இப்பொழுது பசி கூடாது உங்களுக்கு என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு கேடு என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். அதுக்கு மீறி எனக்கு பசியும் இருக்கிறது என்று இருக்கும் பொழுது வயிற்றை அறுத்து விட்டால் உங்களுக்கு உணவு செல்லாது, உணவு வெளியாகிவிடும் என்று வயிற்றை அறுத்து உங்களுடைய எடையை குறைக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்கள் இன்று பிரபலமாகி கொண்டிருக்கின்றன. வயிற்றை அறுத்தல் சாப்பிடக்கூடாது, வெயிட் போடுறது, அழகாக இருக்க முடியாது. மனசுடைய அழகை பார்க்கவில்லை, உடலுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உடல் அழகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழியும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் இனி உணவுக்கே வழி இல்லாமல் மரணிக்கக்கூடிய அந்த நாளில் வயிறும் இருக்காது. நீங்கள் செய்திய உங்களுடைய கேடுகள், அறிவின் கேடுகள், வயிற்றை அறுத்துவிட்டால் அழகான சர்ஜரி நாங்கள் செய்துவிட்டோம். இனி உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பேதியாகிவிடும், உங்களுடைய எடை குறையும். இதில் மரணம் அடைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். 210, 220 கிலோ எடை உள்ளவர்கள், 150 கிலோ எடை உள்ளவர்கள் எல்லாம் இந்த வயிற்றை அறுத்த பிறகு அவர்கள் 5, 6, 10 வருடங்களில் நலிந்து போய் மெலிந்து போய் நோய்களுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். பலர் இறந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னமும் அதைத்தான் நாம் இங்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இப்பொழுது வயிற்றை அறுத்து பசியை நீக்கி உங்களுடைய உணவை செல்லாத காசாக ஆக்கி அதனை விட்டும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். உணவிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். டாக்டர்களுடைய அகம்பாவம். உணவு வேண்டும், வயிறு வேண்டும், இது வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவு. நிச்சயமாக இறைவன் அனுமதித்து விட்டான். உங்களுடைய கேடுகளில் நீங்கள் வாழ வேண்டும். என்னை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரும். இந்த வயிறு எதற்காக படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறியக்கூடிய அந்த நாள் வரும். அங்கு வயிற்றை நீங்கள் காண முடியாது, உங்களுடைய முடிவை நீங்கள் காண்பீர்கள். வயிறு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அறிவு,
எப்படிப்பட்ட அறிவு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு மேல் ஒரு மனிதன் மிருகத்தை விட கேவலமாக ஆகிவிடக்கூடிய நிலையை யாரும் பார்க்க முடியாது. இந்த மனிதர்களை உங்களுடைய அழகுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் என்னுடைய உடல் மெலிவதற்காகவும் நான் ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்வதற்காக வயிற்றை படைத்திருக்கும் பொழுது படிப்பு என்ற ஒரு விஷயத்தை, எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது அது ஷைத்தான்களுடைய வார்த்தைகள் என்று அறிய வேண்டும். உள்ளத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்தியம் இறைவனுடைய அருள் என்பதை அறிய வேண்டும். சிந்தித்து பார்க்காமல் அருளுக்கும் இந்த நாசமாய் போன படிப்பு, எழுத்து படிப்பு என்ற இந்த டாக்குமெண்டட் தியரிஸ், நாங்கள் எழுதிவிட்டோம், புத்தகமாகிவிட்டது, அதுதான் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், புத்தகத்தை படிப்பதன் காரணமாக அறிவு எனக்கு வளர்ந்துவிட்டது என்று வீண் பெருமைக்காக, ஊருக்கு உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி நம்மை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை படிக்க வேண்டும், உள்ளத்தின் பக்கங்கள் திருப்பப்பட வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரையில் கோணலாக அமைந்துவிடக்கூடாது, நெருக்கடிக்குள்ள பாதையில் அமைந்துவிடக்கூடாது. ஆரம்ப கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி நம்முடைய வாழ்க்கை கோணலாகி கொண்டிருக்கின்றது. இன்று அது சீர்படுத்தப்படுகின்றது. ஒரேடியாக நிமித்தினாலும் உடைந்து போகும். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான எந்த அளவுக்கு தேவையோ அந்த தேவையை கொண்டு இறைவன் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றான். எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் பசி வேண்டுமா, பணம் வேண்டுமா, ருசி வேண்டுமா, பணம் வேண்டுமா? பணம் என்ற ஒரு அடிப்படையை கொண்டு நாம் இன்று கழுதையை விட மோசமாகி கொண்டிருக்கின்றோம். சுமை சுமப்பவர்களாக, தங்களுடைய பாரத்தையே தங்கள் முதுகுகளின் மீது சுமந்து கொண்டு திரிபவர்களாக, அடுத்தவர்களுடைய பாரத்தையும் ஏற்றிக்கொண்டு ஊருக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் வாழ்வதை காட்டிலும் கூலி வேலை செய்து நாம் பிழைக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அடுத்தவருக்கு வேலை செய்வது கூலி வேலை, கூலிக்கு மாரடைக்கக்கூடிய இந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு மாரடைப்பு ஏன் வராது? உங்களுடைய உள்ளத்துக்கு சுகமளிக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியங்களில் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதில் வையுங்கள். உங்களை கூலி வேலையை விட்டு வெளியேறச் சொல்லவில்லை, பிறருக்கு நீங்கள் உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை, அடிமாட்டு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எவனுக்கு வேலை செஞ்சாலும் சரி, நான் ஒரு அடிமாடு என்பதை அறிவித்தோம். உங்களுடைய நிலைமையை நீங்கள் மிருகங்களாக ஆக்க முடியாது. ஏனென்றால் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மிருகங்களுடைய இயற்கைக்கு நீங்கள் வர முடியாது. அது தன்னுடைய இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இறங்குவீர்களானால் மிருகங்களை விட கீழாக இறங்க வேண்டுமே தவிர, நான் ஒரு நாயாக மாறிவிட்டேன், பன்றியாக மாறிவிட்டேன், இல்லை, அதை விட கீழானது. நான் மற்றவர்களை கொசு போன்ற இடத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றேன், அதை விட மோசமானவர்கள். ஏனென்றால் அது அதனுடைய இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இயற்கையில் தாழ்ந்து விட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அதுக்கு ஒரு இணையாக ஆக முடியாது, எந்த ஒரு படைப்பும் இணையாக ஆக முடியாது. ஆனால் படைப்பினங்களிலேயே மிகத் தாழ்ந்த படைப்பினமாக நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எனினும் இறைவன் நம்மை மன்னித்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த அருளானது நீங்கள் இனியும் சிந்தித்து உணரக்கூடிய அந்த தகுதியை வைத்திருக்கின்றான். சிந்தித்து உணர முடியவில்லையோ, உணர முடிகின்றதோ, அதற்கப்பாலும் சொல்லிக் கொடுத்தால் கூட உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை இன்னமும் பாக்கி இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக சில விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் சிந்தித்து பார்க்கின்றீர்கள். ஆம் என்று மனது புரிகின்றது. இது ஒன்று போதும் இறைவனுக்கு. உங்களுடைய நல்லெண்ணமும் அவன் கொடுத்த அருளும் இன்னமும் பாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனையை கைவிடவில்லை. ஆக உங்களுடைய நாளைய வாழ்க்கை இன்னும் அழகாகத்தான் இருக்கிறதே தவிர, அருளுக்காக அது விடிய வேண்டிய நேரம் காத்திருக்கிறதே தவிர, நீங்கள் அருளிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் இல்லை. ஒவ்வொரு பொழுதிலும் உங்களுடைய மூச்சு அழகாக இருக்கட்டும். அந்த அருளின் காரணமாகத்தான் இன்றும் நீங்கள் ஓரளவுக்கு பொருள்களை கொண்டு சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அருள் இந்த பொருள்களில் உயிரோட்டத்தை அளிக்கின்றது. இப்போ நான் எனக்கு மனசு கவலைகள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விடிவு எனக்கு தெரிவதை போன்றிருக்கின்றது. சத்தியம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக செத்த ஜடமாக இருக்கக்கூடிய என்ற உள்ளத்திற்கு ஒரு புதிய உயிரோட்டம் கிடைக்கின்றது. அந்த அருளை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எவற்றையெல்லாம் பணம் என்ற ஒரு ஜடத்தை உபயோகித்தாலும் சரி, என் அருளின் காரணமாக, சிந்தனையின் காரணமாக நான் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பணத்திற்கு உயிரோட்டம் கிடைக்கிறது. வாங்கக்கூடிய பொருள் கையில் வரும்பொழுது அதற்கு உயிரோட்டம் இருக்கிறது. என் மூலமாக பிறருக்கு நன்மை செய்யும் போது அது உயிரோட்டம் இருக்கின்றது.
பொருள் கொடுத்தாலும். இவ்விதமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன்னா நடக்க வேணாம்னு நினைக்கணுமா? ஒரு மனுஷனாக இருந்தால் மனுஷனுக்கு மனுஷன் நல்லா இருக்கணும். அப்படியானால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இல்லை. எப்படி பிறருக்கு நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியும், நல்லா நினைக்க முடியும். உங்களுடைய இயலாமையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அந்த இயலாமையிலிருந்து நீங்கள் குணமாகி உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் உங்களுடைய அழகான பாதையின் மீது அமைந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த உணர்வு வேண்டும். அந்த சத்தியம் உங்களை நிலைத்துடும் என்ற அந்த உறுதியும் வேண்டும். உள்ளத்திற்கு மாறாக நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது, நான் யாருக்கும் வேலை செய்யக்கூடாது, நான் ஒரு அடிமாடு அல்ல, எந்த கழுதைக்கும் வேலை செய்யக்கூடாது, நான் ஒரு அடிமாடு அல்ல. இது உங்களை மனசு இருக்குல்ல? எவனுக்காவது வேலை செய்ய பிடிக்குமா? உங்களுக்கே மற்றவர்கள் வேலை செஞ்சால் பிடிக்கும். நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு வேலை செய்வீங்க? உள்ளம் கூறுகிறது, நீங்கள் மற்றவர்களுக்கு உடைப்பதற்காக பிறக்கவில்லை. இந்த அகிலம் உங்களுடைய வரவேற்புக்காகவும் உங்களை விருந்தினரை போன்று வாழ வைப்பதற்காகவும் நான் அமைத்திருக்கின்றேன். ஒரு சொர்க்கவனமாக உணவை நான் உங்களுக்கு படைத்தேன். விவசாயிகள் படைத்தார்கள் என்று நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள். தெரிந்தே அந்த விதைக்கான அந்த சக்தியை நீங்கள் அமைக்கவில்லை. அது 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக அந்த சக்தியை வைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் உருவாக்கவில்லை. தண்ணீர் பாய்ச்சி விட்டேன் என்று பூமியின் அடியிலும் தண்ணீரை பாய்ச்சுகின்றீர்கள். அது சுத்துப்போன தண்ணீர். மேலேருந்து வரக்கூடியது ஆற்றல் மிக்க, உயிரோட்டம் மிக்க, பசுமையாக்கக்கூடிய அந்த தண்ணீர். இந்த வெப்பமான பூமிக்கு அடியிடக்கூடிய தண்ணீரும் மேலே இருந்து குளிர்ச்சியாக உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய, பசுமையாக்கக்கூடிய, அந்த வறண்டு போன நிலத்தில் உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி இல்லை அந்த இருதயத்தில். காரணம், பேப்பர் படிப்பு மூளைக்கு ஒரு மூளையில் தர வேண்டிய அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு புத்தக புழுவாக இருக்கும் பொழுது அதிலையும் பெருமை பாராட்டிக் கொள்கின்றீர்கள். ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எப்படி புழுப்பூச்சியாக மாறிவிட்டான் புத்தகத்தை படிப்பதன் காரணமாக, அதிலும் ஒரு பெருமை. நான் புத்தகம் படிப்போன் என்று. அறிவில்லாதவன் புத்தகத்தை படிப்பான். அறிவுள்ளவன் புத்தகம் என்பது ஒரு காட்டுத்தனமானது என்று அறிவான். நாம் வளர வேண்டியவர்கள். புத்தகமோ மூடப்பட வேண்டியது, அதற்கு மேல் கிடையாது. எவனோ ஒருவனுடைய கருத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய அருளாக அவன் படித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு யோசனையிலும் அவன் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உணவுக்கும் பணத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லை. அந்த அளவுக்கு நாம் மாய்ந்து விட்டோம். மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டோம். மண்ணுக்கு கூட மதிப்பில்லாமல் ஆகிவிட்டது. அந்த மண்ணுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லாமல் அந்த மண் எனக்காக அது கிடைக்கவில்லை, உயிரோட்டம் பெறவில்லை. எனக்காக அது என்னுடைய ஆகாரத்தை தரவும் இல்லை. இன்னும் ஆகாரம் வந்தாலும் சரி, பெருமழை பொழிந்து அதை துடைத்து விட்டது. அதிலும் எனக்கு நன்மை இல்லை. ஒன்று வறட்சியில் வாழ வேண்டும் அல்லது வெள்ளத்தில் வாழ வேண்டும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் செழிப்பாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உணவு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உணவை மறந்துவிட்டீர்கள். ஆக நம்முடைய நாள் மன்னிப்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாமோ என்னுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் சுமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த சுமைகள் உங்களுக்கு நோய்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சுமை என்பது மனம் சம்பந்தப்பட்டது, வேதனை என்பது உடல் சம்பந்தப்பட்டது. மனதில் சுமைகள் இருக்கும் வரையில் வேதனைகளுக்கு குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும், அதிகரித்து கொண்டிருக்கும். நாம் இன்று நம்முடைய சுமைகள் நமக்கு வேண்டாம் என்று விரும்பக்கூடிய அந்த சத்தியத்தின் பக்கம் வருகின்றோம். நமக்கு 1000 கேடுகள் இருக்கின்றன உள்ளத்தில். அவ்வளவுமே உள்ளம் அறிவிக்கக்கூடிய சத்தியத்திற்கு விரோதமான பாதைகள். நீங்கள் ஆசை கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இறைவன் அது கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் எவையெல்லாம் உங்களுக்கு 5 புலன்களுக்கு ருசியாக இருக்கின்றதோ அவ்வளவும் கேடு. உள்ளத்திற்கு எது அழகாக இருக்கின்றதோ அது அழகான வாழ்க்கை. அழகான வாழ்க்கை வேண்டுமா, கவர்ச்சியான வாழ்க்கை வேண்டுமா? இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான். அழகு கவர்ச்சி என்பது நீங்கள் எனக்கு மேலாக ஆக்கிக்கொள்வது, அது தேவையில்லாதது. எனக்கு மேலாக நீங்கள் அழகுபடுத்துகின்ற உண்மையானால் நான் தேவையில்லை என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் சாட்சியமாக இருக்கின்றீர்கள் இறைவன் வேண்டாம் என்று. அந்த உங்களுடைய வெளிப்படையான ஆடம்பரமும் அழகும் அது இல்லை என்று ஆகக்கூடிய அளவுக்கு தேய்மானம் கொள்ளும் பொழுது இனிமேல் அது முக்கியமில்லை, எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும், எனக்கு அழகான பசி வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான சக்தி வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான உயிரோட்டம் வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான மனம் வேண்டும் என்று கூறுவீர்கள்.
இந்த மனதிலிருந்து தான் உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் இருக்கக்கூடிய அவ்வளவையும் நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கின்றீர்கள், அதில் வாட ஆரம்பிக்கின்றீர்கள். உதாரணமாக உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய வெளிப்புற புலன்களாக இருக்கக்கூடிய உடல் என்பது வெளிப்புற புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், தோல். இந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய புலன்கள் உங்களுடைய உடல்களாக இருக்கின்றன. இதற்கு எது ருசியோ அதுதான் ருசி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் போகிறீங்க. போகிற இடத்துல ஒருத்தருக்கு சுகம் இல்லாமல் போகுது, என்ன ஆகும்? மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகும்? மனசு பாதிக்கப்பட்ட நிலையில் ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குமா, இது வராமல் இருந்திருக்கலாமே இருக்குமா? அல்லது ஒருத்தர் மனவேதனை இருக்கும்போது மற்ற பேர்லாம் சுகமாக இருக்க முடியுமா? எங்கு உங்களுடைய வெளிப்புற புலன்களுக்காக வேண்டி எங்கேயோ போகிறோம், நல்லா சுகமாக போகிறோம். அந்த சுகம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீக்கப்பட்டு அழகாக தெரிந்த நீரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை கொண்டு போனால் இந்த 5 புலன்களையும் அனுபவிக்க முடியுமா? மனசோட பாரத்தை வாங்கிட்டு போக முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? சுகமான வாழ்க்கை எங்கே இருக்குது? உள்ளம் என்ற அந்த மாபெரும் பொக்கிஷமாக, பெரும் பூங்காவனமாக, அழகுமிகு ரம்யமிக்க சொர்க்க மூலமாக உங்களுடைய உள்ளத்தை நான் அமைத்திருக்கின்றேன். அந்த உள்ளத்திற்கு பாதுகாப்பு தேடாமல் இந்த ஒரு சுகத்திற்கு எந்த விதத்திலும், எந்த கோணத்திலிருந்தும், எந்த திசையிலிருந்தும் எனக்கு வேதனை என்று வந்துவிடக்கூடாது என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழும் பொழுது அவ்வளவும் செழிக்கும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளவும் செழிக்கும். பணம் என்ற குப்பை தொட்டியை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீர்கள். பணம் என்ற கழுதையாக என்னை மாற்றக்கூடிய சுமையை நீங்கள் இறக்க ஆரம்பிப்பீர்கள். பிறருக்கும் தாரமாக கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுது உங்களுடைய கைகளை கொண்டு கொடுக்கின்றீர்களோ அந்த கைகளுக்கும் உயர்க்கிறது, அந்த பணத்திற்கும் உயர்க்கிறது. வாங்குபவனும் விளங்குவான். அதன் காரணமாக அதிலிருந்து அவன் உண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு தாராள மனம் பிறக்கும். பிறருக்கு உதவுவான். இனி உதவக்கூடிய சூழ்நிலை, கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகின்றது. உங்களுக்கு நீங்கள் பதுக்கி வைப்பதன் காரணமாக பிறருக்கு உணவு இல்லாமல் ஆகின்றது. அந்த பதுக்கி வைப்பதன் காரணமாக இறைவனை நிராகரித்து நான் பதுக்கிய இந்த உணவில் வாழ்ந்து கொண்டுவேனே தவிர இனி படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த உணவை நம்பி நான் வாழ மாட்டேன். எத்தனை காலம் நீங்கள் சேர்த்துக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய நீர் சத்து குறைந்து, பசுமை குறைந்து, அது வறட்சியாகி காய்ந்து, அது நெருப்பு பற்றக்கூடிய வெப்பத்தன்மை கொண்டதாக ஆகிவிடுகின்றது. அந்த உணவைத்தான் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். வயிறு ஏன் பொறுக்கிறதில்லை? வயிறு ஏன் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட்டா ஜீரணமாகாமல் நெஞ்சுக்கறி, வயிற்று எரிச்சல், வயிற்றுப்புண், எதற்காக இதெல்லாம் உருவாகிறது என்பதை கவனியுங்கள். உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை. சொர்க்க வனத்திலிருந்து உங்களுடைய மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய வயிறானது அங்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. உணவின் காரணமாக இல்லை, உணவின் காரணமாக இல்லை. உங்களுடைய வயிறு ஏற்கனவே வெப்பத்தன்மை கொண்டிருக்கின்றது. காரணம் மனதிலிருந்துள்ள வெப்பத்தன்மை. மனதில் கொடுமை இல்லை, மனதில் மலர்ச்சி இல்லை, மனதில் வழிமுறைகளை காணவில்லை. நான் நெருப்பை நம்பினேன், நெருப்பு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் அசிங்கத்தை நம்பினேன், அசிங்கம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் இழிவை நம்பினேன், இழிவு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் ஓய்வை விரும்பவில்லை, ஓய்வுக்கு ஒளிச்சல் ஏற்பட்டுவிட்டது. இனி கடுமையான உழைப்பிலும் உளைச்சலிலும் வாழ வேண்டியிருக்கிறது. அந்த உழைப்பிலும் உளைச்சலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மனம் வெதும்பாமல் எப்படி இருக்கும்? மனதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இது சந்தேகம் இருக்கிறதா? மனதில் நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு வாழ்க்கை இருக்கிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு வாழ்க்கை இருக்கின்றது. நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுதே பெரும் கஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மனதின் வேதனை பெரும் பதற்றத்தில் ஆகிவிடும். இன்னைக்கு நான் நாளைய வாழ்க்கை என் கையில் தான் இருக்குதுன்னு நான் எனக்கு பெருமையாக ஏற்றுக்கொண்டு என் கையில் தான் இருக்குதுன்னு நம்பிக்கையை நீக்கிட்டு நினச்சி பாருங்கள், ஒரு சனத்தில் ஆடி போயிடும் மனசு. திக்பிரமையோடு உட்கார்ந்துடும், விரிச்ச பார்வையோடு என்ன செய்ய போகிறோம் தெரியும். ஆனால் நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் காரியம் செஞ்சிட்ருக்கேன். அந்த நம்பிக்கையை உங்களை அறியாமலேயே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கின்றான். ஆனால் அது நம்பிக்கை என்பதை அறிய வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்குள் இயற்கையாக இருக்கின்றது. அந்த இயற்கையின் இறைவன் காரணமாக நான் கிடைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த இறைவனுடைய அருள் நான் இன்னமும் விரும்புகின்றேன், இன்னும் அதிகமாக. மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த அருள் இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி சமாதானமாக இருக்கின்றேன் என்று நீங்கள் விரும்பினால் அந்த சமாதானத்தை நீக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் கையில் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல, நாளைக்கு எப்படி செய்யலாம்,
எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நானே கணக்கிடுகின்றேன், நானே அதனை சீர்படுத்திக் கொள்ள என்று நான் முயற்சி செய்கின்றேன். அது நிகழப்போவதும் இல்லை. நீங்கள் இதுதான் நிகழப்போகுது என்பது நினைத்ததும் வெறும் கற்பனை தான். உங்களுடைய வாழ்க்கை கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அது நிகழும். என்ன மனசை வச்சிருக்கீங்களோ, எதை பயப்படுறீங்களோ அது நிகழும். எதனை பற்றி நீங்கள் சமாதானமாக இருக்கின்றீர்களோ அந்த சமாதானமான வாழ்க்கைக்கான அந்த பகுதிகள் நிகழும். நீங்கள் உங்களுடைய மனதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் கண்ணை மூடும் பொழுது என் உலகம் எனக்கு அஸ்தமித்து விட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், ஆனால் உலகம் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறுதி மூச்சு, அவருடைய வானமும் பூமியும் அவருக்கு இனி இல்லை. இப்போ உலகம் ஒன்றா, உலகத்திற்கு 1000 கோடி மக்களுக்கு 1000 கோடி வானங்களும் பூமியுமா உள்ள பதில் சொல்லும். தனித்தனியான உலகம் ஒவ்வொருவருக்கும். நான் மற்றவர்களுடைய உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. உலகம் நிரப்பமாக இருக்கின்றது. அந்த உலகத்திலிருந்து என்ன வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். இறைவனை நீங்கள் உங்களுடைய சக்தியாக, இறை சக்தியை, இறை உணர்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவன் தன் அருளை கொண்டு உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதாவது தன் மன்னிப்பை கொண்டு. இன்னமும் பசியையும் ருசியையும் மனத்தையும் தொடுணர்ச்சியையும் 5 புலன்களுக்கும் உரிய ஒரு சமாதானமான மனதை அமைத்திருக்கின்றான். அந்த சமாதானமான மனதை நீங்கள் உங்களுடைய கேளிக்கைகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் மன இச்சைகளுக்கும் மானக்கேடுகளுக்கும் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். மானக்கேட்டை நீங்கள் விரும்புவீர்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டேன். உங்களுடைய கண்ணிய குறைவை நீங்கள் விரும்புவீர்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டேன். நீங்கள் இழிவுபடுத்தப்படுவதை விரும்புவீர்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டேன். ஆனால் அந்த காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் என் இறைவன் என்னை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் திரும்பிவிடும் பொருட்டு, சிந்தித்துணரும் பொருட்டு, ஒரு தவறு செய்யும்போது தவறு செய்கின்றீர்கள் என்பதை நான் அறிவிக்காமல் இல்லை. தவறு செய்வதற்கு முன்பாகவும் இது தவறு செய்யப் போகின்றீர்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்காமல் இல்லை. எதற்காக அறிவிக்கணும்? யார் அறிவித்துக் கொண்டிருக்கிறது? உள்ள ஒரு மனக்கேடான செயலை செய்ய போறீங்க, தப்புன்னு அறிவிக்கப்படாமல் அந்த எண்ணங்களுக்குள்ளேயே நுழையிறது கிடையாது. அறிவிப்பது யார்? இருந்த போதிலும் நீங்கள் எண்ணங்களிலும் மேற்கொண்டு தவறுகளிலும் நுழைந்த பின்னரும் இறைவன் உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது குற்ற உணர்வு கூட இல்லை. எனினும் இறைவன் மன்னித்து ஒரு சொற்ப காலத்திற்கு உங்களை தன்னுடைய அருளில் வாழ வைக்கின்றான். இப்பொழுது நாம் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கரங்கள் முற்படுத்திய துன்பம், அதிலிருந்து சிலவற்றை நான் இன்று அனுபவிக்கின்றேன் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. ஏனென்றால் நீங்கள் திரும்பிடக்கூடும் என்று மன்னித்து உங்களுக்கு அருள் புரிகின்றான். காரணம், நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக வேண்டி அந்த அருளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். பிறகாவது மன்னிப்பு கேளுங்கள். உங்களுக்கு அருள் புரிந்தும் மன்னிக்கின்றான், உங்களுக்கு மன்னித்தும் அருள் புரிகின்றான். இந்த இரண்டையும் நாம் கலந்து என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை மன்னித்து விட்டான், நான் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மன்னித்து விட்டால் உங்களுக்கு அந்த கேடுகள் இருக்கக்கூடாதுன. மனேச்சைகளும் மானக்கேடுகளும் உள்ளத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்களும் உங்களிடம் இருக்கக்கூடாது தானே மன்னித்து விட்டால்? மன்னிப்பு என்பது நான் எனக்காக எந்த துன்பத்தை நான் செய்தேனோ, எந்த கஷ்டத்தை செய்தேனோ, எந்த கேட்டை நான் விளைவித்தேனோ அதனுடைய பல பலன்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நான் இன்னும் திருந்தவில்லை, ஆனால் சுகமாகிறது. அப்படியென்றால் முதலில் உங்களை மன்னிக்கின்றான், மன்னித்துவிட்டு அருளையும் கொடுக்கின்றான். நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை கவனிக்கும் பொருட்டு, அல்லது நீங்கள் மன்னிக்கப்படாமலேயே அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி, நீங்கள் விலகிவிடும் பொருட்டு உங்களுக்கு முதலில் அருளை கொடுத்து பின்னர் நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டி நல்லறிவு கொண்டு அவனிடம் நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டி தன் அருளை முதலில் கொடுக்கின்றான். நீங்கள் திரும்பிவிடும் பொருட்டு, திரும்பினதுக்கு அப்புறம் தரல, திரும்பத்துக்கு முன்னாடி தர்றேன், என்னுடைய அருளை தர்றேன். நோய் வாய்ப்படுறீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, சுகமாகலை, மனசுக்குள்ளே சுகமாகணும்னு என்னுடைய எண்ணம் மேலோங்கும் பொழுது நான் உங்களுக்கு சுகத்தை தர்றேன். இது வரைக்கும் அது 2-3 நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு நோய் வந்தால் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கத்தான் செய்யும், சரியாக போயிடும். நம்ம மருந்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் சரியாக போயிடும், அந்த நம்பிக்கை இருந்தது. நீங்கள் வைத்த கேடு அந்த நாள் முடியும் பொழுது, நீங்கள் மோசமாக கொண்டு வரும் பொழுது இப்பொழுது
இறைவனுடைய அருள் வேலை செய்கின்றது. சுகமாக வேண்டும். ஏன் சுகமாகலை? நிரந்தரமாக அமைஞ்சிருமோ? பதட்டம் வருது. உங்களை அறியாமலேயே சுகமாகணுங்கிற இறைவனுடைய வாக்கை நீங்கள் திரும்பவும் உங்களை மனதில் கூறிக்கிட்டு இருக்கீங்க. இதன் காரணமாக அவன் உங்களை மன்னித்தான். ஆனால் நீங்கள் இன்னும் உணரவில்லை. நான் என் இறைவனிடம்தான் கேட்டேன், அதன் காரணமாகத்தான் சுகமடைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணரவில்லை. இந்த மருந்துகள் தான் சுகமாக்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இன்னும் அந்த மருந்துகளை சுகமான பிறகும் கொஞ்ச நாட்கள் சாப்பிட்டு விட்டு பின்னர் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் என்று அவ்வப்பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றையெல்லாம் தாண்டி மீண்டும் அதே சூழ்நிலை மீண்டும் உருவாகின்றது. இப்பொழுதும் சரி, இறைவன் உங்களுக்கு மன்னிப்பை முதலில் அளிக்கின்றான். திரும்ப 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 பல கோணங்களிலிருந்தும் உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அவன் அறிவிக்காமல் இல்லை. இதன் பின்னரும் நாம் புறக்கணித்தவர்களாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் நாம் ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 11 9வது வசனம். அத்தியாயம் 11 9வது வசனம். நாம் நம்மிடமிருந்து ஒரு நல் அருளை மனிதன் சுவைக்கும்படி செய்து, நாம் நம்மிடமிருந்து ஒரு நல்லருளை, நம்மிடமிருந்து அருளை மனிதன் சுவைக்கும்படி செய்து, எப்படி பசி இல்லாமல் ஜீரணம் இல்லை, உணவும் இல்லையோ, அந்த பசியை நான் கொடுக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய மருந்துகளை கொண்டு அந்த பசியை உருவாக்க முடியாது. ருசியும் வேண்டும், அதனையும் நான் கொடுக்கின்றேன். பணத்தை கொண்டு, உங்களுடைய அறிவை கொண்டு அந்த ருசியை கொண்டு வர முடியாது. மூக்கு சுவாசம் உயிரோட்டம் கொண்டதாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணவினுடைய வாசனையும் தெரியும். அதனையும் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு படைக்க முடியாது. உங்களுடைய அஜீரணம் சீராகும் பொருட்டு இந்த மூன்றையும் நான் அமைக்கின்றேன். இதற்கு மேலாகவும் இருக்கின்றது உங்களுடைய ஜீரணம் சரியாவதற்காக வேண்டி. மூக்கில் எப்போ வாசனை இல்லையோ நாக்கில் ருசியும் இருக்காது. இந்த இரண்டையும் முறைப்படுத்துவன் அவன்தான். நாக்கும் மூக்கும் வேலை செய்வென்றால் பசியும் இருக்காது. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே பசி வருது. அப்போது இந்த பார்வையிலையும் உணவு, அழகான உணவு நமக்கு தெரிகிறது. அது சுவாசம் ஏற்படும், இன்னும் பசி அதிகமாகின்றது. ஒருத்தர் அது சப்பு கொட்டி சாப்பிடும்போது இன்னும் பசி அதிகமாகுது. எப்படி திடீரென்று பசி வருகிறது பார்த்தது. அப்படி என்றால் இந்த பசி தன்னால் உருவாகிறது தான் இறைவனுடைய பேர் அருளாது. இந்த மூன்றும் இல்லாமல் சாப்பிட முடியுமா? பல கோணங்களில் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய இறை உணர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாயம். மனிதர்களுடைய வழிமுறைகளை விட்டும் அவர்களுடைய புத்தக படிப்பை நீங்கள் படித்து புத்தக புழுக்களாக ஆகிவிடுவதற்கு முன்பாக மனிதனாக உயர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் பார்க்க வேண்டும். அவன் உங்களுக்கு ஒரு நல்லொருளை கொடுத்து உங்களுக்கு பசியையும், உதாரணத்திற்காக ருசியையும், மனத்தையும் பார்வையையும் அமைத்தான். 5 புலன்களுக்கும் உயிர் கொடுத்தான். உங்களுடைய 5 புலன்களுக்கும் அவன் உயிர் கொடுக்கின்றான் தன்னுடைய அருளை கொண்டு. இதன் காரணமாக நீங்கள் ருசிக்கின்றீர்கள். ஒரு விஷயத்தை பார்ப்பதும் சரி, வெளியில் போனாலும் சரி, உணவு கொண்டாலும் சரி, உங்களுக்கு அழகாக எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்துமே அருளின் காரணமாக. நான் ஒரு இடத்துக்கு போனேன், அழகாக இருந்தது, வந்துட்டேன். அழகாக இருந்தது பார்த்தது கண்ணு, தோல் உணர்ந்தது, மனசு அழகாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சங்கடம் ஏற்படாமல், நீங்கள் போனீங்களே உங்களுக்குள்ளே எந்த கஷ்டம் ஏற்பட்டுறாமல், எந்த குறையும் ஏற்பட்டுறாமல் அந்த மனதை உங்களை மன்னித்து பாதுகாத்தான். எந்த அளவுக்கு இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி. இந்த சூழ்நிலைகள் சிலருக்கு வயிற்றுவலி வந்திருக்கிறது, சிலருக்கு பேதியாகிடுச்சு, சிலருக்கு ஜுரம் வந்தது, சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் வந்தோன்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் உங்களுடைய இறைவன். இன்றும் சரி, சுற்றி உங்களுடைய கேடுகள் இருக்கின்றன, பாதுகாத்துக் கொண்டிருப்பான், மன்னித்து அருள் புரிந்து கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். இந்த 5 புலன்களும் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றன. இந்த அமைதி அளித்தவன் இறைவன். அதன் காரணமாக இந்த 5 புலன்களும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தெளிவான உணர்வை கொண்டு நம் நல்லருளை மனிதன் சுவைக்கும்படி செய்தார். அத்தியாயம் 11 9. நாம்ங்கிற வார்த்தை வந்தது காரணம், நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடைய நம்பிக்கையோடு கலந்திருக்கின்றீர்கள். எனக்கு நாளைக்கு நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்ற அந்த நம்பிக்கையோடு. நாளைக்கு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு உங்கள் கையில் இல்லை, என்றைக்குமே அந்த சுகம் உங்கள் கையில் இல்லை. எல்லா வகையிலும்
இந்த 5 புலன்களுக்கும் உடல் இருக்கும் வரையில் சுகம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த சுகம் மனதின் சுகத்திலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனதின் ஆற்றல், இறைவன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, எதன் மீது? அவன் கொடுத்த ஒரு வாக்கின் மீது சுகமடையுங்கள். சுகத்திற்கு நிகராக நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். தங்கம், வெள்ளி, வைடூரியம், உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வீணாக போன பூமிக்கு கீழே கற்களும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கழுத்துலையும் காதலையும் நெத்திலையும் இடுப்புலையும் மாட்டிக்கிட்டு வயிற்றுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கும் பொழுது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெருமைப்படக்கூடியதும் பிறருக்கு காட்டுவதும் அதில் இன்னும் பெருமைப்படக்கூடியதும் இந்த அசிங்கமான வாழ்க்கை தான் நம்மகிட்ட இருக்குது. எவையெல்லாம் தேவையில்லையோ அவ்வளவு காலுக்கடியில் இருக்கிறது அசிங்கம் தெரியும். அதுக்கு கீழே பாதாளங்களை வச்சுருக்கக்கூடிய அந்த கல் அதை விட பெருசாக இருக்குது. எங்கே அமுக்கப்பட்டிருக்குதோ அது தலைக்கு ஏறியது. அது உங்களுக்கு ஒரு பகட்டும் ஆடம்பரமாக அலங்காரமாக இருக்கின்றது. நிச்சயமாக வேடிக்கையும் விளையாட்டும் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருப்பது எதுவும் இல்லை. அருள் வேண்டுமா? உங்களுக்கு பொருள் வேண்டுமா? அதுவும் மனிதன் கண்டுபிடித்த பொருள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த லைட் இருக்குது, ஆவி வந்துட்டுருக்குது, கொஞ்ச நேரத்தில் நாற்றம் அடிக்குது. இவ்வளவு அசுத்தமான உங்களுடைய படைப்பு உங்களுடைய கண்களுக்கு ஒளி இருக்கின்றது. அதில் நான் கொடுக்கக்கூடிய குளிர்ச்சி இறைவன் கேட்கின்றான். எது உங்களுக்கு பிடித்தமானது? நிச்சயமாக மனிதர்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அசுத்தமானதும் அலங்கோலமானதும் அசிங்கமானதும் அருவருக்கத்தக்கதாக உள்ள கண்டுபிடிப்புகள் உங்களுடையது. கண்ணாடி மாட்டிட்டு இருக்கீங்க, பிடிக்குமா இருக்க பார்க்கறதுக்கு? 2 கண்ணு கொடுத்தா 4 கண்ணு வச்சுட்டு அப்படி தெரியல. எப்படி நாம் சீர்வந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்களை நம்பி? இது என்னுடைய அறிவு என்று கூறிக்கொண்டு மனித கண்ணை படைச்சான், அவனுடைய அறிவு என்ன? அந்த கண் இல்லாமல் இந்த கண்ணு என்ன வேலை இருக்குது? எப்படி நாம் முடிவு செய்கின்றோம் மனிதனுடைய அறிவை? கீழ்த்தரமான கேடுகட்ட செருப்புக்கு சமமான அந்த அறிவை, சாணிக்கு ஒப்பாத அந்த ஒப்புடைய அந்த அறிவை, மலத்திற்கு ஒப்புடைய அந்த அறிவை எப்படி நீங்கள் உங்களுடைய நன்மை கேட்டுக்கொண்டீர்கள்? மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய படிப்பும் எந்த அளவுக்கு என்னை ஒரு நரகல் வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டது என்பதை பார்க்க வேண்டாமா? இப்பொழுதும் இறைவன் மன்னித்தான், இன்னமும் தன்னுடைய அருளில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களோ பொருளில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய நல் உணர்வுக்கும் நற்சிந்தனைக்கும் தகுமானதா? உங்களுடைய மனிதன் என்ற அந்த அமைப்புக்கு தகுமானதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஊர் உலகம் மக்கள் பேசுவதை விட்டும் விளக்குங்கள், பேப்பர்கள் படிப்பதை விட்டும் விளக்குங்கள், செய்திகளை கேட்பதை விட்டும் விளக்குங்கள். உங்களுடைய இறைவன் அறிவித்துக் அந்த செய்தியை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் சரி, இன்றைக்கி 2000 ரூபா வந்திருக்கவங்களுக்கு அந்த 2000 ரூபா நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு அடைந்து விட்டீர்கள். அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். யார்? உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்களும் அவர்களுக்கு பணிந்து விட்டீர்கள். இறைவன் பக்கம் இன்னமும் திரும்பவில்லை, இன்னமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உணவுக்கு குறை வைக்கல, அந்த உணவுக்கு மதிப்பு கொடுங்க. பூமி எங்கும் உணவு அதிகமாகும். இப்பொழுது பணத்திற்கு மதிப்பில்லை, உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? பணம் இருந்தால் இல்லைன்னா வாழ்க்கை போயிருக்கணுமே. அப்போ உணவு தான் முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு உணவுக்கு குறை வைக்கலையே. அந்த உணவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத வரையில் பணம் உங்களை வாட்டி எடுத்துவிடும். உணவுக்கு நான் விலை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு மகசூல்களை என்னுடைய விளைச்சலை அதிகரிப்பேன். பணம் என்ற ஒன்று தேவைப்படாது. நற்குணம் உருவாகும். உங்களுக்கு வானங்களும் பூமியும் அடிமையாகும். நீங்கள் நினைத்ததை உங்களுடைய அருவமான இறைவனுடைய ஆற்றலிலிருந்து படைக்கும் சக்தியை பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதற்கு சாதனங்கள் தேவை கிடையாது, பாதகங்கள் கிடையாது. இயற்கையினுடைய ஆற்றலிலும் காற்றும் உங்களுக்கு அடிபணியும், மழையும் உங்களுக்கு அடிபணியும், பூமியும் அடிபணியும், வானமும் அடிபணியும், நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு அடிபணியும். எது வேண்டும் உங்களுக்கு? நினைக்கும் பொழுது மழையும், நினைக்கும் பொழுது உயிராற்றல் மிக்க உங்களுடைய உணவு வகைகளும் பல வகைகளும் தேனாறுகளும் பாலாறுகளும் இன்னும் உங்களுடைய அனைத்து பழம் ரச ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்குமே. கொஞ்சம் கூட அதனுடைய சுவை மாறாமல், அதனுடைய தன்மை கெடாமல், பிடித்து போகாமல், கெட்டு போகாமல் நீங்கள் விரும்ப வேண்டும் ஒன்றை. ஃப்ரிட்ஜ் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய உணவை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதில் கேடுகள் இருக்கின்றன. அமோனியா என்ற பெரும் கேடு இருக்கின்றது. அதில் உயிரோட்டம் இல்லை, வெளிக்காட்டு கிடையாது. ஆகவே அது செத்த பண்ண மாதிரி கிடைக்கின்றது. பிறகு அதை நீங்கள் சூடுபடுத்துகின்றீர்கள். பிறகு தண்ணீரை போட்டு கொடுக்கின்றீர்கள். அந்த தண்ணீரை போட்டு சமைக்கின்றீர்கள். வெளிக்காட்டும் படுகிறது. அதன் காரணமாக இறைவன் அதற்கு உயிர் கொடுக்கின்றான்.
இப்போ இல்லை என்றால் ஒரே நாளில் அந்த உணவை சாப்பிடும்போது நாம் மறந்து சொல்லுவோம். எது வேண்டும் உங்களுக்கு? வெளியில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியில் உங்களுடைய உணவு கெட்டுப்போகுமா? கெட்டுப்போகாது. ஃப்ரிட்ஜு குளிர்ச்சியை நம்புறீங்க, இந்த குளிர்ச்சியை நம்பினா என்ன? அந்த உணவுக்கு என்று தனியான குளிர்ச்சி அங்கே அமையுமே, ஏன் அது விரும்புவதில்லை? ஒரு மரத்துக்கு கீழே இலைகள் அடர்த்தியான நிழல்கள் கீழே குளிர்ச்சி அதிகம், அதை விட்டு வெளியே வரும்போது இருக்கிற குளிர்ச்சியை காட்டணும். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவைக்குமான குளிர்ச்சி ஒவ்வொரு இடத்திலும் மாறுபட்டுகின்றது. இந்த உணவுக்கு குளிர்ச்சி வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த குளிர்ச்சி இறைவன் அதை சுற்றி பணிகள் அமைப்பவர்கள் இல்லை. உயிரோட்டத்துடன் அது பாதுகாக்கக்கூடியது. எந்த காலத்திலும் எந்த படமும் கெடாது. உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? ஒவ்வொரு படமும் கெடக்கூடாது. அது காய்ந்து போகட்டும். காய்ந்தாலும் ருசியை கொடுப்பான், உணர்வை கொடுப்பான். இப்பொழுது மாம்பழங்கள் கிடைக்கின்றன, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏப்ரல் மாதம் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு இறைவன் உங்களுடைய தேவைக்காக வேண்டி தன்னுடைய அருளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து வாழ வைப்பதற்காக வேண்டி வானங்களிலிருந்து உங்களுடைய தேவைகளை இறக்குகின்றான். இந்த பூமியில் எதுவுமே இல்லை. உண்மையா பொய்யா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதாரங்கள் காற்று, தண்ணீர், உணவு, மண், மரங்கள், செடிகள் எல்லாம் வானத்திலிருந்து இறங்கிய அந்த பாக்கியமிக்க நீரின் காரணமாக உருவாக்கப்பட்டதா அல்லது சம்பந்தமெல்லாம் உருவாகிட்டு இருக்கேன்? தண்ணி எடுத்து பாய்ச்சிட்டு இருக்கேன். நான் செடி வளர்க்குறேன், புல் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு மரமானதுக்கு அப்புறமா அது எங்கே போய் தண்ணி போட்டு வளர்க்குறான்? இவ்வளோ பெரிய மரத்தை அவன் பாதுகாக்கும் பொழுது புல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய உதவி இல்லாமல் வளராதா? அந்த குளிர்ச்சியில் வளராதா? 2 இலை வந்தவொடனே தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறியே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத இலைகள் வந்துச்சு, இப்போ தண்ணி ஊற்றுவேன், அது வளரும்னு சொல்றியே. அதே மாதிரி இந்த புல் வளரும்னு சொன்னால் என்ன, அது செடி வளரும்னு சொன்னால் என்ன? நம்பிக்கைக்கு தானே வளருது. அது இறைவனுடைய ஆற்றலுக்கு வருது. மனிதர்களை நம்பாதீர்கள். மனிதர்கள் புழுப்பூச்சிகள், நம்பாதீர்கள். மனிதர்களுடைய அறிவை நம்பாதீர்கள், அது நரகளுக்கு ஒப்பானது. நீங்கள் மனிதன் என்ற அந்த தகுதியிலிருந்து இறங்குவதற்கு உங்களுடைய படிப்பு அவ்வளவும் பயன்படும். கெட்ட மிருக வாழ்க்கைக்கு பயன்படும். கூலியாட்களாக வாழ்வதற்கு பயன்படும். அந்த பணம் சம்பாதிப்பதற்கான அடியாட்களாக மாறுவதற்கு பயன்படும். அடிமாடுகளாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய படிப்பை நம்புங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகின்றீர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய படிப்பை நீங்கள் மேலாக கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பணம் என்ற ஒன்றை சம்பாதிக்க மட்டும்தான் உதவும். அந்த பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் மனிதர்களிடம் போய் உதவி தேட வேண்டும். நீங்கள் உங்களுடைய மானத்தை, மரியாதையை இழந்து வாழ வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய அந்த கூலி பணத்தை வைத்துக்கொண்டு பட்ஜெட் வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? இறைவனுடைய ஆற்றல் வேண்டுமா? இறைவனுடைய வேதத்தை ஓதி அனுப்புங்கள். அவர்கள் பெரும் பெரும் கண்டுபிடிப்பாளர்களாக மாற வேண்டும். புதிய கண்டுபிடிப்பை, குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு, வெப்பத்திற்குரிய கண்டுபிடிப்பு இல்லை. உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவ்வளவும் வெப்பத்திலிருந்து உருவானது. காராக இருக்கட்டும், புகை வண்டியாக இருக்கட்டும், எந்த வாகனமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆகாய விமானமாக இருக்கட்டும், உங்களுடைய தொலைபேசியாக இருக்கட்டும், அவ்வளவும் நெருப்பு குளிர்ச்சியை கொண்டு உங்களுடைய வானங்களிலும் பூமியிலும் இறைவனுடைய பேர் ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்களா, ஒரே மாதிரியான மன அமைப்பு கொண்டவர்களா? ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய 150 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அடுத்த நிமிஷம் தேவை இருக்குதா? ஒரே மாதிரி தேவையா? தூக்கம் வருது, ஒரே மாதிரி தூக்கமாக? ஆழ்ந்த தூக்கம், லேசான தூக்கம், கொஞ்சம் படுத்தா போதும், கொஞ்சம் உட்காந்தா போதும், கொஞ்சம் அசந்தா போதும், வெவ்வேறையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியா? அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு சாதனங்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக போகக்கூடிய சாதனங்கள் வேண்டுமா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிமையான இரையாற்றக்கூடிய அந்த சாதனம் வேண்டுமா? ஒருவர் மற்றவருக்கு உதவ முடியுமே தவிர அதனை வெற்றி படைப்பது என்பது பெரும் கேடான வாழ்க்கைக்குரிய ஒரு அடையாளம். இது நெருப்பு தானே, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் கண் குளிர்ச்சி வேண்டும் எனக்கு. இது கண்ணுக்கு வெப்பமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு படைப்புமே நெருப்பிலிருந்து உங்களுக்கு விரோதமாகவே குளிர்ச்சியான சூழ்நிலையில் வாழ வேண்டும். அந்த குளிர்ச்சியில் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கப்பால் வாழ்க்கை இல்லை என்று உங்களுக்கு தெளிவாக அறிவித்த பிறகும் அந்த வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு நாம் நெருப்பிலிருந்து நான் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குளிர்ச்சி வேண்டுமா? இந்த வெப்பம் வேண்டுமா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த குளிர்ச்சி வேண்டுமா? எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எல்லா மூச்சும் ஒன்றா கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏசி காற்று வேண்டுமா? நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும் என்பதை என்று நீங்கள் உள்ளமாக அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களுடைய
உங்களை தன்னுடைய அருளில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் மத்தியில் தன்னுடைய அருளை கொண்டு ஒரு குளிர்ச்சியும் ஒரு அழகையும் ஒரு சுகத்தையும் இந்த 5 புலன்களுக்கும் ஒரு உயிரோட்டத்தையும் அதன் காரணமாக ஒரு மனத அமைதியையும் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு. நாசமாக போன இந்த பன்றிகளுக்கு ஒப்பான இந்த பணத்தை வைத்துக்கொண்டு, நரகளுக்கு ஒப்பான பணத்தை வைத்துக்கொண்டு விரும்புங்கள். உணவு வேண்டும், உணர்வு வேண்டும், உயிர் வேண்டும். விரும்புங்கள் அந்த உணர்வுகளுக்கு, அந்த 5 புலன்களுக்கும் விரும்புங்கள். பள்ளி படிப்பு என்ற அந்த ஒன்றை நம்முடைய குழந்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுங்கள், உங்களுக்காக பாவமளிப்பு தேடுங்கள். இந்த உலகத்தில் இதை அவர்கள் ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த மாதிரியான சூழ்நிலையும் அமைக்கப்பட்டுவிட்டது. வேறு வழியில்லை, படிக்கப் போகின்றோம். இவ்வளவுதான். நானும் உங்களை சார்ந்ததான் என்று ஊர் மக்களும் காட்டிக் கொள்வதற்காக படிக்கப் போகின்றோம். அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணினால் நிச்சயமாக இறைவனை சந்திக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய படிப்பு உங்கள் உதவாது. மருத்துவ படிப்பு உயர்வானது. அந்த மருத்துவ படிப்பில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடைசியில் அங்கு போய் மரணமடையும் பொழுது இறைவனை நீங்கள் வேண்டுவீர்கள். முற்றிலுமாக உங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கும் வரையில் பிழைக்க வேண்டும், சுகமாக வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கும் வரையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கும். அவனுடைய பேச்சு நிறுத்தப்பட்டுவிட்டால் மரணம். மரண தருவாயில் நீங்கள் நிச்சயமாக இது தன்னுடைய முடிவு என்பதை அறிகின்றீர்கள். ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு நின்றுவிட்டது. ஆக நான் சுகமாக வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை விட்டு நீக்கிவிடும். இப்பொழுது எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு விரோதமாக அமையுமே தவிர நன்மையாக அமையாது. உங்களை மீறி உங்களுடைய சக்திக்கு அப்பால், உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பால் நீங்கள் அறியாத ஒன்றை நீங்கள் விரும்புவதுதான் உங்களுடைய அருள். அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாளை வாழ்க்கை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் இதை செஞ்சு கிழிச்சுன்னு இருக்குதா? அடுத்த நாள் சாப்பிட போகிறீங்க, நம்பிக்கை இருக்குதா? நல்லபடியாக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டே தீருவேன், சாப்பிட்டுவேன்னு சொல்ல போகிறீங்களா? முதல் வாய உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டு சாப்பிடணுன்னு இருக்கான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உயிர் தான் இருக்குது. உங்களால் எது முடியும்னு அடுத்த நிமிஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய மனசை வச்சுருக்கீங்க. உங்களுடைய அறிவை கொண்டு நல்லபடியாக இருக்கணுமே எண்ணம் தான். உங்களுடைய குடும்பங்கள் இருக்குது. அண்ணன், தங்க, அக்கா, தம்பி, பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? எதுவும் வராமல் நான் காப்பாற்ற நினச்சிட்டிங்களா? பயம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கணுமே சொல்லிட்டு அது அருள். அந்த அருள் காரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. வீட்டில் போய்ட்டு இந்த மருந்து சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, நான் பாதுகாத்துட்டுருக்கிறேன். இரவு நேரம் வருது, எனக்கு யாருமே வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், பிள்ளை வேண்டாம், பேங்க் பேலன்ஸ் வேண்டாம், தொழில் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆளை நிம்மதியாக விடுது. தனித்தனியாக ஆகிட்டீங்களா ஒவ்வொருத்தரும்? நீங்களே யாரும் தெரியாமல். அப்போ உங்களை பாதுகாக்கிறது யார்? ஒரு நாளில் ஒரு பொழுது, இரவு பகல், இரவில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா? அல்லது நல்லபடியாக விடியும் சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்களா? தூங்க வச்சது யாருங்க? இதில் ஒரு கவலை இருந்தாலும் தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது. நீங்கள் யாரையாவது போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பீங்க, அங்கே நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. அந்த பேஷண்ட் அங்கே வந்து வழி வச்சுட்ருக்கோம். நீங்கள் அந்த பெட்டில் தலையை வச்சு நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. எக்கடோ கேட்டுப்போன்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தை விட்டு நீக்கிங்க பார்ப்போம். பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் நோயாளி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நைட்டு பார்த்துக்கணுன்னு சொல்லுவாங்க. நோயாளி அங்கே வந்து வேதனையில் இருப்பார். நீங்கள் 10 மணி 11 12 மணி உங்களை அறியாமல் தூங்கிலாம் இல்லையா? நோயாளி பெட்டி தலையை வச்சுக்கிட்டு பக்கத்தில் சேர் போட்டுட்டு தூங்கிலாம் இல்லையா? ஏன் பார்க்க வேண்டியது? ஏன் தூங்கணும்? தூக்கத்தை கொடுத்தது யார்? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தூக்கத்தை அழைக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு இவ்வளோ பெருமை இருக்குது. என் காரணமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் அவங்கள பாதுகாத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே ஒரு அகம்பாவமும் அடங்காப்பிடாரித்தனமும் இறைவன் முன்னாடி அப்படி யார் காட்ட முடியும்? சத்தியத்தை உணர வேண்டும். இறைவனுக்கு நான் பகிரங்கமான விரோதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இன்னமும் எனக்கு உணர்வை வைத்துக் கொண்டிருக்கின்றான். நாளைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருப்பேன் என்று, நாளைய வாழ்க்கையில் நல்லபடியாக விடும் என்று. உங்களிடம் அது கிடையாது. பயந்து கொள்ளுங்கள். எதுவரையில் இறைவனுடைய நேரம் வறுமுறையில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வறுமுறையில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக உண்டு. அந்த நாளில் இறைவனோடு பேச மாட்டான். நீங்கள் என் வருந்தி அடைப்பீர்கள். அன்று அவனிடமிருந்து உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. நீங்கள் அந்த நாளில் முடிவை நீங்கள் சந்திப்பீர்கள். அன்று நான் நிந்திக்கப்பட்டவனாக, என் ஆன்மாவினால் நான் நிந்திக்கப்பட்டவனாக என்னுடைய உயிர் வெளியேறுமே. அந்த நாளிலிருந்து நரக வாழ்க்கை ஆரம்பம். உங்களுடைய உடல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. உடலாக மனசு அவங்களுடைய வாழ்க்கை எங்கே அமைஞ்சது? நாளைய வாழ்க்கைக்கு இனிமேல் தான் உடல் தயாராக போகுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பயம் வருது, இன்றைக்கி கவலை வருது, இன்றைக்கி மனசு அழுத்தம் வருது, இன்றைக்கி மன அழுத்தம் இருக்குது. நாளைக்கு என்ன விஷயம் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கை மனசு இருக்குதா, உங்களுடைய உடல் இருக்கா?
ஆனால் உடலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி பழக்கப்பட்டு விட்டோம். படிப்பறிவின் காரணமாக, கல்வி படிப்பின் காரணமாக பழக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் உங்களுடைய படிப்பை மறக்க வேண்டும். அது ஊர்வலத்தை காட்டுவதற்காக நீங்கள் படித்த படிப்பு. பெருமை கொள்ள வேண்டாம். நான் படித்தவன் என்று பெருமை கொள்ள வேண்டாம். நான் படித்தவன் என்று வெட்கப்பட வேண்டாம். இறைவன் முன்பாக சொல்லிக்கிறது வெட்கப்படணும். எந்த ஒன்றுமே தெரியாமல் இருக்குமோ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லும் பொழுது அதுக்கு மேலே ஒரு கேடு நமக்கு என்ன இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாளைக்கு நிகழக்கூடிய ஒரு கேடு. இந்த பெருமையை கொண்டு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நாளைக்கு அது வெளியேறுகின்றது. இறைவனுடைய பேச்சுக்கள் நிறுத்தப்படும் பொழுது இது அவ்வளவும் வெளியாகும். நான் செய்த ஒவ்வொரு காரியத்தின் தீமையும் என்னை முதலில் வந்து அடையும், பிறருக்கு அடுத்தது. உங்களை நான் என்னுடைய வியாபாரத்தில் ஏமாற்றிவிட்டாலும் சரி, அந்த ஏமாற்றின் காரணமாக நீங்கள் இனம் கண்டுகொண்டு ஏமாற்றிவிட்டானே என்ற ஒரு புழுக்கம்தான். நான் ஏமாற்றுவதற்கு முன்பாக நான் ஒரு கடைக்காரன், ஏமாற்றுவதற்கு முன்பாகவே நான் இந்த தவறை செய்கிறேன் எனக்கு தெரியும். இறைவன் அறிவித்து விட்டான் அருளை கொண்டு. நான் இந்த உலகத்திலே பணத்தை மட்டும் பார்த்தேன். எல்லாரும் இப்படித்தானே வாழ்கிறாங்க. உண்மைதான். அவரும் உங்களுக்கு குறைச்சி கொடுத்து நல்லது வாங்கிட்டு போகிறதுக்கு விரும்புகிறாரு. நீங்களும் அவங்கள்ட்ட அதிகமாக வாங்கிட்டு குறைச்சி கொடுக்க விரும்புகிறீங்க. இதுதான் வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகாக நெருங்கிய உறவு. நான் ஒரு வியாபாரம் வச்சுருக்கிறேன். சின்னதாக கொடுத்து கொஞ்சமாக கொடுத்து அதிக லாபம் சம்பாதிக்க விரும்புகிறேன். வாடிக்கையாளர் வர்றாரு, அவரும் கொஞ்சம் கொடுத்து நல்லதாக வாங்கிட்டு போகிறது நினைக்கிறாரு. ரெண்டுமே ஒருத்தருக்கு சரிசமமாயிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் நீங்கள் நல்லதை கொடுத்து பழகுங்கள். உங்களுடைய மனசுக்கு நீங்கள் தவறு செய்ய வேண்டாம், விரோதிக்க வேண்டாம். இறைவனுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய காரியமாகத்தான் அது இறைவன் கவனிப்பானே தவிர. இருந்தாலும் அவன் மன்னித்து அருள் புரிகின்றான். ஆக இப்போது நம்ம பொருள்களையும் வீடுகளையும் வாசல்களையும் பங்களாக்களையும் ஏசிக்களையும் உங்களுடைய பணத்தின் காரணமாக நீங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களே அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது அவனுடைய மன்னிப்பை கொண்டு உங்களுடைய உணர்வுகளுக்கு அவன் ஊட்டமளித்து அந்த ஊட்டத்திற்கு காரணம் அந்த அருள், அந்த அருளுக்கு காரணம் உங்களை அறியாமலேயே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது நாளைய வாழ்க்கையின் மீது இவ்வளவும் அவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்க அவ்வளவு மறந்துவிட்டு நான் இன்று நன்றாக இருக்கின்றேன் என் முயற்சியின் காரணமாக என்று நேற்றைய வாழ்க்கையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கு உங்களுடைய அந்த முயற்சிகளில் உயிரோட்டத்தை கொடுத்தவன் அவன்தான். கண்களுக்கும் காதுகளுக்கும் மூக்குக்கும் வாய்க்கும் உங்களுடைய தோள்களுக்கும் உயிரோட்டத்தை அளித்து மனிதர்கள் முன்பாக ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதனாக உங்களுடைய வார்த்தைகளையும் வாக்கையும் நம்பக்கூடியவர்களாக உங்களுடைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுத்து கொண்டிருப்பவன் அவனுடைய அருளை கொண்டு. முகராசி என்று என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிடுவீங்க. முகராசி இல்லை. அந்த முகத்தில் கண்கள், மூக்கு, காது, வாய், தோல் எல்லாம் இருக்கின்றது. 5 புலன்களும். அதற்குரிய உயிரோட்டம் அவன் கொடுத்தான். அதன் காரணமாக மக்கள் உங்களை நம்புகின்றார்கள், உங்களை விரும்புகின்றார்கள், உங்களோட உறவை வைத்துக்கொள்ள விரும்புகின்றார்கள். வணிக உறவாக இருக்கட்டும், பொருளாதார உறவாக இருக்கட்டும், அந்த உறவை உங்களை வைத்துக்கொள்ள விரும்புகின்றார்கள். இதற்கு பெயர் முகராசி என்று கூறுவீர்கள். அவ்விதமாக மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்த 5 புலன்களுக்கும் கொடுக்கக்கூடிய அருளை கொண்டு கொடுக்கக்கூடிய உயிரோட்டம். அந்த உயிரோட்டத்திற்கு காரணம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அறிந்தும் வைத்திருப்பீர்கள், அறியாமலும் வைத்திருப்பீர்கள். இருந்த போதிலும் இவ்வளவுக்கும் தானே காரணமாக இருக்கும் பொழுது இறைவனை நான் மறந்துவிட்டு தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொண்டு அது என்னுடைய முகராசி, என்னுடைய கைங்கரியம் என்றும் கூறுவார்கள். எனக்கு அதற்குரிய திறமை, அதற்குரிய முயற்சி என்று கூறுவார்கள். முகபாவனைகளை கொண்டு நான் அவனை கவர்ந்தேன் என்று கூறுவார்கள். சிரிப்பை கொண்டு கவர்ந்தேன் என்று கூறுவார்கள். என்னுடைய தொழில் ரகசியம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அவ்வளவும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளின் பொழுது வரையில். அந்த நாள் வரும்பொழுது நாம் அவ்வளவுக்கும் நஷ்டவாளிகளாக மாறுவோம். இப்பொழுது அத்தியாயம் 11:9. நாம் நம்முடைய நல் அருளை மனிதன் சுவைக்கும்படி செய்து, சுவை என்றால் நாக்கில் சுவைக்கிற மட்டும் தான் சுவை. ஒவ்வொரு அருளும் சுவைக்கக்கூடியது. நுகர்வதும் சுவைதான், உணர்வதும் சுவைதான், அழகும் சுவைதான். அந்த சுவையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்மிடமிருந்து ஒரு நல்லவர்களை அவர்களை அனுபவிக்கப்படி செய்தால் பின்னர் அவர்களை சோதிக்கும் பொருட்டு என்ன சோதனைன்னு சொன்னால் இதை நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க, என்னுடைய முயற்சியின் காரணமாக சொல்லுவாங்க. அப்படி யார் சொல்கிறதையோ அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. பெருமைன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தட்டையும். மற்ற பேர் நல்லபடியாக வந்து தான் பொறாமைன்னு இருக்குது. இந்த பொறாமையோ பெருமையோ நம்முடைய இருக்கிற வரைக்கும் நாம தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவனுடைய அனுமதிக்கும் நாம் வாழவில்லைங்கிறத தெளிவாக அவர்கள் உணர வேண்டும். அதனை நாமும் உணர வேண்டும். யாருக்கெல்லாம் பெருமையும் பொறாமையும் இருக்கின்றதோ அவர்களுடைய அடையாளங்களிலிருந்து கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய முக அடையாளங்கள் போதும் அவர்களுடைய பெருமையையும் அவர்களுடைய பொறாமையும் பார்ப்பதற்கு. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த இரண்டுமே நாம் பார்க்கும் பொழுது அவர்களை அவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். எப்படி இறைவன் உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றானோ உங்களிடமும் பெருமையும் பொறாமையும் இருக்கின்றது. மனிதர்கள் உங்களை போன்றவர்கள் தான்.
நீங்களும் மனிதர்களில் ஒரு பாகம்தான். நான் சுத்தமானவன், பிறர் நல்லவர்கள், அல்லது பிறர் சுத்தமானவர்கள் நான் வழிகட்டு விட்டேன், அல்லது நான் நேர்வழி இருக்கின்றேன், அவ்வளோ பேரும் கேடான் வழி இருக்கின்றார்கள் என்று எண்ணுவதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொருந்தாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாபெரும் சக்திக்கு இணையாக வேறு எந்த சக்தியும் கிடையாது. ஆக உங்களிடம் பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம், உங்களிடம் பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம் அவன் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகின்றான். நிச்சயமாக நீங்கள் தவறான பாதையின் மீது இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய அருளின் காரணமாக. ஆகவே இப்பொழுது நான் அருளை நீக்குகின்றேன். சுவைத்து பாருங்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டங்களும், வேதனைகளுக்கு மேல் வேதனைகளும், சோதனைகளுக்கு மேல் சோதனைகளும், போதுமடா சாமின்னு சொல்லுவீங்களே, பாட்டு பாடி தெரிவிங்களே, அது நிகழ்வதை பாருங்கள். பாட்டு பாடி தெரியாதீங்க. இன்றைக்கும் நிலைந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு அச்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சத்தியம். அதை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். உங்களுடைய போக்குகளுக்கு, மலர்ச்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிவிட வேண்டாம். பயத்தோடு வாழ்ந்து வாருங்கள். ஆக நம்முடைய அருளை நாம் நீக்கிக் கொள்கின்றோம். இந்த 5 புலன்களுக்கும் வேலை இல்லை. இப்பொழுது அது சத்த ஜடமாக இருக்கின்றது. பிற மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. நேற்று வரையில் உங்களுக்கு யார் நெருக்கமாக இருந்தார்களோ அவர்கள் உங்களை விலகுகின்றார்கள். அது ஈர்ப்பதில்லை, உயிரோட்டம் இல்லை. அங்கே நேற்று நல்லதாக இருந்தால் பையன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும். ஏன் நேற்று வியாபாரம் நடந்து ஏன் வரல, வாடிக்கையாளர்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அந்த முகம் மாறிப்போச்சு, புரியல, பிடிக்கல, அவ்வளோதான். அதன் காரணமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு நல்லா இல்லை. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, அது நல்லபடியாக அமோகமாக இருந்தது. திடீர்னு அது ஆளுக்கு எல்லாம் போகுது. காரணம், ஆளை மாற்றியாச்சு. பணத்துக்காக வேண்டி வேறு மாஸ்டர் வந்தார், எல்லாம் போச்சு. வர்றவங்க அவ்வளோ பேருமே திருப்தியெல்லாம் போகிறாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யறது தெரியல. மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள். அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். அருளை கொண்டு நீங்கள் வாடும் காலமெல்லாம் இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான். ஆக உங்களிடமிருந்து அந்த அருளை நீக்கிவிட்டால் முகம் செத்து போயிடும். அது ஞாபகத்துக்கு 5 புலன்களுக்கும் உயிரோட்டம் அளித்துக் கொண்டிருக்கூடிய அந்த முகம் செத்துவிடும். யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காதுன்னா மனசுக்கு வெறுக்கக்கூடிய அளவு இல்லை. அது பக்கம் பார்த்து விட மாட்டாங்க, மறந்து போயிடும். அவங்க மேலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நெருக்கம், ஒரு உறவு வராது. அந்த உறவு வேண்டுமென்றால், மனிதர்களோட உறவு வேண்டுமென்றால் அந்த முகதாட்சணியம் வேண்டும், அந்த முக ராசி வேண்டும். இதெல்லாம் வார்த்தையாக மாறிவிட்டன. உண்மையில் நீங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு உயிரோட்டத்துடன் கூடிய அந்த முகமலர்ச்சியை கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதன் காரணமாகத்தான் வாழ முடியும். இந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும்போது போச்சு. இறைவனை எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? முகத்தில் பவுடரையும் மேக்கப்பையும் போட்டுவிட்டா அதை கொண்டு வாழலாம் தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆம்பளை விட பொம்பளைக்கு கொஞ்சம் கவர்ச்சி ஜாஸ்தி. அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவங்கள ஒரு மாடல் ஆக்கிட்டு பொய்யை கொண்டு உண்மையாக்கி வாழ்ந்துட்டுருப்போம். அப்போவும் நீண்ட காலம் அது நிலைக்காது. வெளிப்படையான அந்த வெட்டித்தனமான உங்களுடைய வேஷங்கள் ஒரு நாளைக்கு காணப்போம். ஒரு காலம் இறைவனுடைய அருளுக்கு நிகராக இல்லை. உங்களுடைய முகதாட்சியத்தை கொண்டு தான் நீங்கள் வாழ என்பதை தவிர ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு அது அடையாளமாக்கிட்டு ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒரு கவர்ச்சியை காட்டிக்கிட்டு வாழ்ந்துகள் இந்த வாழ்க்கை அசிங்கமானது. பெரும்பாலும் இதைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது அறிய வேண்டும், தற்காலிகமாக அவன் அருளை நீக்கியிருக்கின்றான். உங்களுடைய முகம் கெட்டுவிட்டது என்பதை அறியுங்கள். நீங்கள் முகம் பார்க்க முடியாது என்று அறியுங்கள். முகம் கொடுத்தாலும் பார்ப்பதற்கு ஆளில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த முகம் வேண்டும். உங்களுடைய பவற்றில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேஷங்களை வச்சுக்கிட்டு ஒரு காலம் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ராசியை கொண்டு வர முடியாது, அந்த அருளை கொண்டு வர முடியாது, அந்த உயிரோட்டத்தை கொண்டு வர முடியாது. பார்த்தா மற்ற மக்களுக்கு அழகாக இருக்கணும், அந்த பார்வையில் அந்த சுகம் தெரியணும், இவங்களோட எப்போதும் இருக்கணுங்கிற அந்த ஆசை வரும். உடல் ஆசை, உருவ ஆசை ஒரு காணக்கூடாது. உள்ளத்தினுடைய அந்த தன்மை நமக்கு விளங்க வேண்டும். இன்று நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுங்கள். என் இறைவனே எனக்கு முகராசி வேண்டும் என்று கேளுங்கள், அதாவது உயிரோட்டம் வேண்டும் என்று கேளுங்கள், என் மனதிற்கு நம்பிக்கை வேண்டும் என்று கேளுங்கள், என் பெருமையும் அகம்பாவமும் பொறாமையும் நீங்கட்டும் என்று கேளுங்கள். இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். இன்று நாம் பார்த்தது ஒரு பகுதி 11 அத்தியாயம் 11:9. நாம் நம்மிடமிருந்து நம் அருளை மனிதர்களை சுவைக்கும்படி செய்து பின்னர் அதனை அவனை விட்டும் நாம் நீக்கிவிட்டார். அவனுடைய பெருமையும் பொறாமையின் காரணமாக, நன்றி கெட்டத்தனத்தின் காரணமாக, அந்த இறைவனுக்கு அவன் மதிப்பை கொடுக்காத காரணமாக, சிந்தித்து உணராதன் காரணமாக அவனுக்கு நாம் நீக்கினோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கட்டும் என்று. அவனோ சிந்தனையின் பக்கம் செல்லாமல் நிராசைப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். பெரும் நன்றி கெட்டவன்.
இந்த விளக்கத்தை இன்னொரு சமயம் இறைவன் நாடினால் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை முதல் பகுதி, நாம் நம்முடைய அருளை நம்முடைய மனதில் சுவைக்கும்படி செய்து அதை நீக்கிவிட்டால் பயம் ஏற்படட்டும். அதுவரை சிந்தித்து கொண்டார்கள். நாம் இறைவன் நாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் எதனை அங்கீகரித்துக் கொண்டோமோ இன்னும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க இருக்கின்றது. ஏனென்றால் மறந்துவிட்ட சத்தியத்தின் பக்கம் நாம் திருப்பப்பட்டிருக்கின்றோம். மறந்துவிட்ட உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம். பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாற்றங்கள் பெற்று கொண்டு வரும். முகராசி கெடுவதும் முகராசி மீண்டும் மலர்வதும் முகராசி கெடுவதும் முகராசி மலர்வதும் இவ்விதமாக உள்ளத்தினுடைய போக்குகளை கொண்டு மாறிக்கொண்டிருக்கும். அதற்கு ஏற்ப நஷ்டங்கள் விளைந்து கொண்டிருக்கும், லாபங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சியின் காரணமாக, உங்களுடைய திறமையின் காரணமாக என்று வருவதும் கூறாதீர்கள், பயப்படுங்கள். இறைவனை சந்திக்கும் அந்த நாள் வரும்பொழுது நாம் நிராசைப்பட்டவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இறைவனுடைய தீர்ப்புக்கு இந்த விதத்தில் நாம் ஆகிவிடாமல் நம்மை பாதுகாக்க நம்முடைய இறைவன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டான். உங்களிடமிருந்து பொறாமையும் பெருமையும் நீங்கும் காலமெல்லாம், நீங்கிவிட்ட காலமெல்லாம் அவனுடைய அருளும் மன்னிப்பும் உண்டு. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் பாவத்தில் இருப்பவர்கள். உணர்ந்தால் போதும் மன்னிப்பு உண்டு. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு மன்னிப்பு உண்டு. செய்யப்போகும் பின்வரும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. பெருமையின் பொறாமை விட்டுவிடுங்கள். நல்ல வாழ்க்கையின் பக்கம் வந்து திரும்புங்கள்.